ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வினி சார் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபோம் க்ளே யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக அழகான ஃப்ளார்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி பேபி பிங்க் கலரில் ஃபோம் க்ளே எடுத்திருக்கேன். அந்த பேட் மேலே பாருங்களேன், குட்டி குட்டியாக பாலாக ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேபி பிங்க் கலரில் அது மாதிரி எடுத்துக்கிறோம். இன்றைக்கி ஒரு பூக்கு நமக்கு 3 பெடல் வேணும். 3 குட்டி பால் எடுத்துகிட்டு இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீல வாக்கில் உருட்டிட்டு இப்படி கீழே வச்சு நம்ம அழுத்திட்டு இது மாதிரி சாப்ஸ்டிக் ஒன்று எடுத்திருக்கேன். அதை சென்டரில் வச்சு ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அந்த பெட்டலோட 2 கார்னர்லேயும் பிடிச்சு அழகாக வளைச்சி விட்டுறோம். இது ஃபோம் க்ளேங்கிறனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைட்டாக நம்ம டச் பண்ணாலே போதும், அதான் வளைஞ்சிக்கிறோம். இப்போ ஒரு பூக்கு நமக்கு 3 பெட்டல் வேணும். நான் 2 பூ உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக வேண்டிய 6 பெட்டல்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 குட்டி குட்டியாக பால்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி ஃபோம் க்ளேலே பண்ணது குட்டி குட்டியாக 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 சின்ன சின்னதாக குச்சி எடுத்துகிட்டு அதில் அந்த பாலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 3 பக்கமும் அந்த பாலோட எல்லா சைட்ஸும் கவர் ஆகிற மாதிரி ஈவனாக வச்சு நம்ம ஒட்டிடுறோம். இது க்ளேங்கிறனால ஈஸியாக ஒட்டிடும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ ஒன்று நம்ம பண்ணிட்டோம். இப்போ 2வது பூ பண்ணுறோம் பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெலாம் இது மாதிரி க்ளே வாங்கி கொடுங்க. க்ளேயில் பிள்ளைங்க செஞ்சு பழகும்போது ஏதாவது ஷேப்ஸ் வந்து விதவிதமாக பண்ணுவாங்க, ஆர்வமாக செய்வாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த க்ளே வாங்கி கொடுங்க. நார்மல் க்ளே வாங்கி கொடுங்க ஃபஸ்ட்டு பழகும்போது. பழகுனதுக்கப்புறம் இது மாதிரியான ஆட்ரே க்ளே இது மாதிரி ஃபோம் க்ளே வாங்கி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம லீஃப்காக 2 பால் க்ரீனில் ஃபோம் க்ளேலேயும் பால் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு அதை நீல வாக்கில் தட்டிட்டு இதே அந்த சாப்ஸ்டிக் வச்சே நான் இம்ப்ரெஷன் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டு கீழே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். க்ளே வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அப்படிங்கிறனால அதான் ஒட்டிக்கிறோம். இந்த க்ளே ரொம்பவே அழகாக இருக்குங்க, ரொம்பவே நல்லாவும் இருக்கும். நம்ம பிடிச்சி மைனூட்டாக ஒரு சின்ன சின்ன பொருள் பண்ணணுன்னா கூட அது ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு இந்த க்ளே. இப்போ பாருங்கள், நம்ம 2 பூக்குமே நம்ம ஒட்டிட்டோம் அந்த லீஃப் வச்சுட்டு. அதுக்கப்புறம் கீழே ஃப்ளாரல் டேப் வச்சு நான் அதை கவர் பண்ணுறேன். ஒவ்வொரு பூக்குமே பெட்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று கார்னரில் வந்து ஒரு கார்னரில் நல்ல ஷார்ப் எண்டு கொடுக்குற மாதிரி பண்ணிவிட்டு இல்லை பிளெண்டாக நம்ம பண்ணுறோமா அதை பொறுத்து அந்த பூவோட அழகோ அந்த டிசைனும் மாறும். அது மாதிரி நம்ம விதவிதமாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். இந்த க்ளே யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக வரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். Thank you for watching.